இந்தியாவின் ஆன்மீக வரலாற்றில் அன்பே கடவுள், சேவைதான் உண்மையான வழிபாடு என்று உலகிற்கு கற்றுத்தந்த மனிதர் ஸ்ரீ சத்ய சாயி பாபா அவர்களின் உண்மையான மற்றும் விறுவிறுப்பான வாழ்க்கை கதையை இன்று பார்க்க உள்ளோம். அவர் யார்? எப்படி ஆன்மீக உலகை மாற்றினார்? அவர் செய்த பணிகள் என்ன? அவரது இறப்பு வரை வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்போது அவருடைய மரபை காப்பாற்றுவது யார்? போன்றவை இந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளது. வாருங்கள் காணலாம். 1. பிறப்பு மற்றும் குழந்தை பருவம். 1926ஆம் ஆண்டு நவம்பர் 23 அன்று ஆந்திராவின் ஒரு சிறிய கிராமமான புட்டபர்த்தியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சத்யநாராயண ராஜு என்ற பெயரை வைத்தனர். அக்குழந்தை சிறு வயதிலிருந்தே இயற்கை அமைதி, கருணை, அன்பு என அனைத்தையும் நேசித்தது. யாரும் கற்றுக் கொடுக்காமலேயே பக்தி பாடல்கள் பாடுவது, இசைக்கருவிகள் வாசிப்பது, பெரியவர்களுக்கே தெரியாத பல ஆன்மீக வார்த்தைகளை பேசுவது, இப்படிப்பட்ட பல ஆச்சரியமான விஷயங்களை செய்தது. 6 வயதிலிருந்தே அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் இந்த சிறுவன் சாதாரண சிறுவன் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தனர். 2 இளம் வயது மற்றும் ஆன்மீக உணர்வு. 14 வயதில் பள்ளியில் படிக்கும்போது ஒரு நாள் திடீரென அவரின் உணர்வு மாறியது. அவர் அனைவரையும் கூப்பிட்டு, நான் சாயி பாபாவின் மறுபிறவி, என் பணி மனிதர்களுக்கு அன்பையும் சேவையையும் கற்பிப்பது என்று கூறினார். அன்று முதல் அவர் ஆன்மீக உபதேசம், சேவை, தியானம் ஆகியவற்றை ஆரம்பித்தார். 3. அதிசயங்கள் மற்றும் புகழின் ஆரம்பம். சாயி பாபாவின் அதிசயங்கள் அவரை உலகமறிய வைத்ததன் முக்கிய காரணம் அவர் விபூதியை காற்றில் இருந்து தோன்ற வைத்தது. அவரது கைகளை சுழற்றினால் சாம்பல் விழுந்தது. அதனை ஆயிரக்கணக்கான மக்கள் நேரில் கண்டுள்ளனர். மோதிரங்கள், தாலி, சங்கிலிகள் போன்றவை தானாக உருவானது. வெறுமையாக இருந்த கையில் திடீரென பொருட்கள் தோன்றியது. நோய்கள் குணமானது. பலர் அவர் பார்க்கும் நேரமே உடல்நிலை மாறிவிட்டதாக கூறினர். குழந்தைகள், முதியவர்கள், பெரியவர்கள் யாரிடம் சென்றாலும் அன்பாக நடந்து கொண்டார். இந்த சம்பவங்கள் காரணமாக அவர் பெயர் இந்தியா முழுக்க பரவியது. 4. பிரசாந்தி நிலையம் உருவாக்கம். 1950ஆம் ஆண்டில் சாயி பாபா அவர் சொந்த கிராமமான புட்டபர்த்தியில் பிரசாந்தி நிலையம் என்ற ஆசிரமத்தை கட்டினார். அதற்கு அமைதியின் இல்லம் என பொருள். இங்கு தினமும் தியானம், பக்திப்பாடல், ஆன்மீக சொற்பொழிவு, அன்னதானம் என பல சேவைகள் நடந்தது. பின் ஆசிரமம் மிகப்பெரிய ஆன்மீக மையமாக மாறியது. சில ஆண்டுகளில் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் வர ஆரம்பித்தார்கள். 5. மிகப்பெரிய மனிதநேய சேவை திட்டங்கள். இலவச மருத்துவமனைகள். புட்டபர்த்தி மற்றும் பெங்களூரில் இதய அறுவை சிகிச்சை, நரம்பு அறுவை சிகிச்சை, குழந்தை மாபெரும் மருத்துவம், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரக சிகிச்சைகள் அனைத்தையும் முழுக்க முழுக்க இலவசமாக வழங்கினார். ₹1 கூட வாங்க மாட்டார். இதனால் லட்சக்கணக்கான மக்கள் உயிர் தப்பினர். இலவச கல்வி பல்கலைக்கழகங்கள். சத்யா சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லியர்னிங் என்ற கல்வி நிறுவனத்தில் LKG முதல் PhD வரை முழுக்க இலவசமாக வழங்கினார். இதில் இனம், மதம், பணம் என எதுவும் பார்ப்பதில்லை. குடிநீர் திட்டம். ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா மாநிலங்களில் பல கிராமங்களுக்கு தூய குடிநீர் செல்ல பெரும் திட்டங்களை அமைத்தார். இது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய தனியார் நீர்த்திட்டமாகும். அன்னதானம். தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு. பெரிய பண்டிகை நாட்களில் பல லட்சம் மக்களுக்கு உணவு இலவசமாக வழங்கப்பட்டது. 6. அரசியல் தலைவர்கள் மற்றும் உலக பிரபலங்களின் வருகை. சாயி பாபாவை இதுவரை இந்திய முன்னாள் மற்றும் இந்நாள் பிரதமர்கள், இந்திய ஜனாதிபதிகள், வெளிநாட்டு தலைவர்கள், ஆப்பிரிக்க ஜனாதிபதிகள், ஜப்பான், ரஷ்யா பிரபலங்கள், பல கிரிக்கெட் வீரர்கள், தொழிலதிபர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பலர் இவரை நேரில் சந்திக்க வந்துள்ளனர். அனைவரும் அவரை சந்தித்த பிறகு ஒரே விஷயம் மட்டுமே கூறினார்கள், இந்த மனிதரிடமிருந்து அன்பும் அமைதியும் மட்டும்தான் வருகிறது என்று. 8. மறைவு மற்றும் தேசத்துக்கம். 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் 24 அன்று 85 வயதில் சாயி பாபா உடல்நிலை குறைவால் மறைந்தார். அந்த நாள் இந்தியா முழுக்க துக்கமாக அமைந்தது. லட்சக்கணக்கான பக்தர்கள் புட்டபர்த்தியில் திரண்டனர். இந்திய அரசு
தேசிய இறுதி மரியாதை வழங்கியது. அவரின் மறைவு உலகம் முழுக்க செய்திகளில் வந்தது. 9. அவர் விட்டுச் சென்ற மரபு மற்றும் தற்போதைய தொடர்ச்சி. இன்றும் அவரது சேவை திட்டங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் இன்னும் இலவசமாக இயங்குகிறது. சத்யா சாய் யூனிவர்சிட்டியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள். சத்யா சாய் சேவா ஆர்கனைசேஷன்ஸ் 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பாட்டில் உள்ளது. பிரசாந்தி நிலையத்தில் தினமும் உலகம் முழுக்க பக்தர்கள் வருகிறார்கள். அவரின் ஆன்மீக தொடர்ச்சியை ஸ்ரீ சத்ய சாயி மத்திய அமைப்பு நடத்துகிறது. அவரது கொள்கை இன்னும் உயிரோடு இருக்கிறது. அனைவரையும் நேசி, அனைவருக்கும் சேவை செய், எப்போதும் உதவு, ஒருபோதும் காயப்படுத்தாதே. ஸ்ரீ சத்ய சாயி பாபா ஒரு ஆன்மீக ஆசிரியராக மட்டுமல்ல, அன்பின் சின்னமாகவும் சேவை சின்னமாகவும் மக்கள் இதயத்தில் வாழ்கிறார். அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. மனிதனுக்கு உதவுவதுதான் மிகப்பெரிய வழிபாடு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கீழே உள்ள கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.